அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 9 மாணவர்களுக்கு இறுதியாக 2ஆம் தவணை பரீட்சை வினாத்தாள் ஒன்று வழங்கப்பட்டது. வலய கல்வி அலுவலகம் யாழ்ப்பாணம் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு வினாத்தாள். அந்த வினாத்தாளுக்குரிய விளக்கத்தை பற்றி தான் இன்று பார்க்க இருக்கின்றோம். நேரடியாக அந்த கேள்வி பகுதிக்குள் செல்வோம். முதலாவது கேள்வி பாருங்க, கூட்டுக என்று சொல்லப்படுது. 9 4 சக 9 3 ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னால் கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும் என்ற விடயம் உங்களுக்கு தெரியும். அப்போ முதல் கேள்வியிலே கூட்டல் வருது. 2னுடைய பகுதி எண்ணும் சமன். ஒரு 9 போட்டு 4ஐயும் 3ஐயும் கூட்டும் போது 9 7 என்ற விடை கிடைக்கும். சரிதானே? ரைட். அதே போன்று இரண்டாவது விஞ்ஞான முறை குறிப்பீடு தரப்படுது. சாதாரண வடிவத்துக்கு மாற்றணும். படித்து விட்டோம். விஞ்ஞான முறை குறிப்பீடு மட்டன் தட்டடும் என்ற பாடத்தினூடாக. அப்போ ஒரு விஞ்ஞான முறை குறிப்பீடு தந்தா இதை சாதாரண வடிவத்துக்கு மாற்றும் போது 10 4ஆம் அடுக்கு நேர் 4ஆம் அடுக்கு என்று வந்தால் 10,000. அதில் பெருமானம் 10,000. ஸோ அதுக்கு தான் 4 பூஜ்ஜியம் 4 இலக்கம் போட்டிருக்கு. அப்போ தசத்திலிருந்து 4 இலக்கம் வலது பக்கம் நகர்த்தணும். இந்த 3 இலக்கம் இருப்பதனால அந்த 3 இலக்கத்தையும் நகர்த்தினா 7504 வரும். அப்போ 4 இலக்கத்துக்கு 3 இலக்கத்தை நகர்த்தினோம்னா ஒரு இலக்கம் நகர்த்துவதற்கு பெருமானம் இல்லைன்னு சொன்னால் அந்த பூஜ்ஜியத்தை சேர்க்க வேண்டும். ஸோ 75,040 என்று வரும். சில நேரம் இதே கேள்வியில 10 அடுக்கு மறை 4 என்று வந்தா இதையும் சாதாரண வடிவத்துக்கு கேட்டா இதுக்கும் ஒரு மெத்தட் படிச்சோம். மறை என்று வந்தா எத்தனை பெருமானம் வருது? 4. ஸோ 4 பூஜ்ஜியம் போடணும். எத்தனை பூஜ்ஜியம்? 4 பூஜ்ஜியம் போட்டு தசம் இல்லாம பார்த்து எழுத வேண்டும். ஒரு இலக்கத்தை விட்டு தசம் வைக்க வேண்டும். இதுதான் விடை. மறையில வந்தா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று மூன்றாவது கேள்வி 2x 4y என்பதை காரணிப்படுத்துக. அப்ப காரணிப்படுத்தணும் என்று சொன்னா பிள்ளைகள், இது 2 உறுப்பு வருது, நடுவுல வித்தியாசம் வந்தா a சய b a சக b என்று யோசிக்க கூடாது. அது எப்போது என்று சொன்னா a வர்க்கம் சய b வர்க்கம் வர்க்க வித்தியாசமாக இருந்தால் மாத்திரம்தான் ஒன்றை கழித்தலாகவும் இன்னொன்றை கூட்டலாகவும் எழுதி கொள்ள முடியும். இப்படி வர்க்கம் இல்லாம 2 உறுப்புகள் வரும்போதும் எவ்வாறு காரணிப்படுத்தணும்னா இந்த 2 உறுப்புலையும் இருந்து 2 பொதுவாக எடுக்க வேண்டும். பாருங்க, 2 மடங்கு தானே 4. அப்ப 2 பொதுவாக எடுத்தா அடைப்புக்குள்ள x வரும். 4ல் 2 மடங்கு போனா 2 மடங்கு அங்கே y. அப்ப 2 அடைப்பு x 2y என்று கிடைக்கும். இதுதான் கடைசி ஆன்சராக இருக்கு மூன்றாவது கேள்விக்கு. 4வது கேள்வியை பாருங்க. ரூபாய் 600 விலையுடைய பொருள் ஒன்று 750க்கு விற்பதால் அவருக்கு கிடைக்கும் லாபம். சின்ன கேள்வி. அப்ப லாபத்தை மட்டும் கேட்கிறதால விற்ற விலையிலிருந்து கொள்விலையை கழிக்கணும். அப்ப விற்ற விலையை பாருங்க 750, உண்மையான விலை 600, கழிக்கும் போது ரூபாய் 150 என்று கிடைக்கும். 4வது கேள்விக்கு ஆன்சர் ரூபாய் 150. அதே போன்று 5வது கேள்வி x 3 = 8 இதனை தீர்க்குக என்று சொன்னால் ஒரு பெருமானம் கூட்டுப்பட்டா சமனுக்கு அங்கால போனா கழிப்படும், கழிப்பட்டா கூட்டுப்படும், பெருக்குப்பட்டா பிரிபடும், பிரிபட்டா பெருக்கப்படும். அந்த நிபந்தனை அடிப்படையில் 3 கழிப்படுது. கழிப்படுற 3 சமனுக்கு அங்கால போனா கூட்டுப்படும். அப்ப x சமன் 8ஐ 3ஐ கூட்டும் போது எக்ஸின் பெருமானம் 11 என்று கிடைக்கும். இவ்வாறு ஒரு படம் ஒன்று தரப்படுது. ஒரு நேர்கோட்டுல ஒரு குறுக்கோடி வெட்டினா 2 கோணம் உருவாகுது. அந்த 2 கோணத்துல x என்ற தெரியா கணியம் காணப்படுகின்றது. அப்ப எக்ஸின் பெருமானத்தை காணணும்டா இங்க இருக்கக்கூடிய அந்த நேர்கோட்டில் இருக்கக்கூடிய கோணம், அந்த 2 கோணத்தையும் கூட்டும் போது ஒரு நேர்கோடு 180 பாகை. அவ ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு பெருமானம் கூட்டுப்பட்டா சமனுக்கு அங்கால போன கழிப்படும். அப்ப எக்ஸின் பெருமானம் 128 பாகை என்று வரும். சரிதானே? அப்போ ஒரு நேர்கோடு 180ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். 7வது கேள்வி
ரூபாய் 1500 15% எவ்வளவு? அப்ப சதவீதம் பின்னத்தில் படிச்சிருப்போம், சதவீதத்திலையும் இருக்குது. சதவீதம் என்பது 100 பெறுமதி. அப்ப 100க்கு 15 சொன்னா மொத்த பணம் 1500க்கு எவ்வளவு என்கிறத பார்க்கணும். அப்ப 100 ரூபாய்க்கு 15 ரூபாண்டா 1500 ரூபாவுக்கு எவ்வளவு? அப்ப 2 பூஜ்ஜியமும் 2 பூஜ்ஜியமும் வெட்டுப்பட்டா 15 பெருக்கும் போது உங்களுக்கு தெரியும் 225. அப்ப 1500 ரூபாய் பணத்துல 15% என்பது ரூபாய் 225 எடுத்துக்கொள்ளும்ங்கிறத புரிய வேண்டும். அதே போன்று ஈருறுப்பு கோவை என்ற பாடத்திலேயும் ஒரு கேள்வி வந்திருக்கு பாருங்க. அடைப்பை நீக்கி சுருக்க வேண்டும். அப்போ தெளிவாக படிச்சிருக்க முதல் கோவையில முதல் உறுப்பு எடுத்தா செகண்ட் கோவையை பார்த்து எழுத வேண்டும். x2 பார்த்து எழுதணும். முதல் கோவையில இரண்டாம் உறுப்பு சக 3 எடுத்தா மீண்டும் அந்த செகண்ட் கோவையை பார்த்து எழுத வேண்டும். அப்ப x ஆல பெருக்கினா x வர்க்கம் சாய x 2ஆல பெருக்கினா 2x சக 3 x ஆல பெருக்கினா சக 3x பிளஸ் மறையால பெருக்கினா மறை 3 6. இப்போ பார்த்தீங்கன்னா x வர்க்கம் மறையும் நேரும் அல்லது நேரும் மறையும் அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மறை நேர் நேர் மறை வரக்கோல அந்த மறை நேரை விட்டு போட்டு குறியீட்டை விட்டு போட்டு எந்த பெருமானம் பெரிது என்று பாருங்க. 3 பெரிதா 2 பெரிதா? 3. 3க்கு முன்னுக்கு என்ன அடையாளம் இருக்கு? x. அப்ப 3க்கு முன்னுக்கு பிளஸ் இருக்கிறதால பிளஸ் போட்டு அந்த 3x இருந்து 2x கழித்தா ஒரு x என்று வரும். இது ஒரு முறை. அல்லது மறை என்று சொன்னா கடன் கொடுக்கணும், பிளஸ் என்று சொன்னா காசு இருக்கு. அப்ப 2 ரூபாய் கொடுக்கணும், நமக்கிட்ட 3 ரூபாய் இருக்கு. அப்ப இருக்கிற 3 ரூபாயை கொடுத்தோம் என்று சொன்னா எடுக்க வேண்டிய காசு 2 ரூபாய் எடுத்தா மீதி பணம் 1 ரூபாய் கிடைக்கும். அதனால மீதி கிடைக்கும்ங்கிறதால பிளஸ் x. நம்ம கொடுக்கணும் என்றால் மறையில வரும். அப்ப பிளஸ் x ஒரு x போடலாம், பிளஸ் x போட்டு அங்க இனம் இல்ல சய 6. அப்ப x வர்க்கம் பிளஸ் x சய 6 என்று விடை கிடைக்கும். இது 8வது கேள்விக்கு விடை. 9வது கேள்வி x இன் 3ஆம் அடுக்கு x இன் சய 2ஆம் அடுக்கின் கீழ் x இன் சய 3ஆம் அடுக்கு என்று வருது. நம்ம சுட்டிகள்ல சில விதிகள் படிச்சிருக்கோம். அடி சமனாக இருந்து பெருக்கப்பட்டா அடுக்கு கூட்டுப்படும். அடி சமனாக இருந்து பிரிப்பட்டா சுட்டி அல்லது அடுக்கு கழிப்படும். அப்ப இரண்டினுடைய அடுக்க பாருங்க, மேலுக்கு சமன் பெருக்கப்படுது. அப்ப ஒரு x போட்டு 3 ரூபாய் கூட்டணும். அப்ப 3 ரூபாய் இருக்கு, 2 ரூபாய் கொடுக்கணும். ஏற்கனவே இந்த சொன்ன கதைப்படி 3 ரூபாய் இருக்கு, 2 ரூபாய் கொடுக்கணும்டா மீதி பணம் 1 ரூபாய் கிடைக்கும். அதனால x என்னும் போடலாம், x இன் 1ஆம் அடுக்குன்னு போடலாம், பிரச்சனை இல்லை. கீழுக்கு பாருங்க x இன் சய 3ஆம் அடுக்கு இருக்கு. அப்ப மீண்டும் பாருங்கடா இரண்டினுடைய அடியும் சமன், அடி சமன். அப்ப ஒரு x போட்டு இப்படி கோடு வந்தா பிரிபடுது. அப்ப அடுத்து என்ன செய்யப்படும்? கழிப்படும். மேலுக்கு வர அந்த 1லிருந்து கழிக்கணும். எதை கழிக்கணும்? மறை 3ஐ கழிக்கணும். ஸோ பிரேக்கெட் பண்ணி போடுங்க. கழிக்கணும். இங்க இருக்கிறது மறை 3. ஸோ மறை 3 போட்டுருங்க. மறையும் பக்கத்தில் இருந்தா அது நேராக மாறும். அப்ப எக்ஸின் பெருமானம் 1 3 4 என்று விடை கிடைக்கும். அப்ப எக்ஸின் 4ஆம் அடுக்கு என்று வரும். இப்ப 10வது கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னா 25 வர்க்கம் சய 7 வர்க்கத்தின் பெருமானத்தை காரணி அறிவை கொண்டு எழுதுக. அப்ப இப்படி வரக்கோல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், a வர்க்கம் சய b வர்க்கம் வடிவில் வந்தா ஒன்றை கழித்தலாகவும் இன்னொன்று கூட்டலாகவும் எழுதணும். அதே வடிவத்தில் ஆனா ஒரு வித்தியாசம், மேலுக்கு ருட் போடப்பட்டிருக்கு. அந்த ருட்டை போட்டு வர்க்க மூலத்தை போட்டு நம்ம ஒன்றை கழித்தலாக போடுவோம், மற்ற ஏதோ கூட்டலாக அந்த ருட்டுக்குள்ள அடைப்புக்குள்ள எழுதி கொள்வோம். இப்ப பாருங்கடா 25லிருந்து 7 போன உங்களுக்கு தெரியும் 18. 2 அடைப்புக்கு முறையில் என்ன அடையாளம் இருக்கும்? தர அடையாளம் இருக்கும். 25 மேலும் எத்தனை வரப்போகுது? 32 என்று வரும். இப்ப ரெண்டையும் பெருக்கி பார்ப்போமா? 18 32ஆல பெருக்கினா 8 16 1 மிச்சம், 1 2 2 3 8 3 24 2 மிச்சம், 1 3 3 2 5. இதை கூட்டினீங்கன்னா 576 வரும். மேல் எழுதி கொள்றேன், 576 வரும். அப்ப இது ஒரு சதுர எண். இது எத்தனையாவது சதுர எண்ணுங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும்.
அப்ப 20 20ஆல பெருக்கின 400, 21 21ஆல பெருக்கின 441. இவ்வாறு பார்க்கும்போது 24 24ஆல பெருக்கினால்தான் 576 என்ற விடை கிடைக்கும். இது ஒரு மெத்தட். அல்லது நான் இதை அழித்து விட்டு இவரத்தை நோட் பண்ணேன்னு பாருங்க. அல்லது இப்ப வர்க்க மூலம் 18 தரம் 32 அப்படியே பெருக்காம இதை முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதி கொள்வோம். அப்ப 18 எப்படி உடைக்கலாம் உங்களுக்கு தெரியும். 2 தர பாருங்க, 18 2ஆல பிரிச்ச 9. அப்ப மீண்டும் 2 வராது. திருப்பி 3ஆல பிரித்த 3, 3ஆல பிரித்த 1. அப்ப 2 தர 3 வரும். 18னுடைய முதன்மை காரணியின் பெருக்கம். 32 எப்படி உடைக்கலாம். 2 5 தரம் வரும். நீங்க இதே மாதிரி 32 முதன்மை காரணியால பிரித்து பாருங்க. எல்லாம் 2ஆல பிரிப்பாடும். ஸோ 2 5 தரம் வரும். அதன் பிறகு சோடி ஆக்கணும்னு படிச்சிருக்கோம். இதுவும் ஒரு சோடி, 2இன் பெருக்கம். திருப்பி இந்த 2ம் சேர்ந்து ஒரு சோடி, அங்கல வர கடைசி 2ம் சேர்ந்து ஒரு சோடி, 3 சேர்ந்து ஒரு சோடி. அதன் பிறகு பாருங்க, வர்க்கத்தை பொதுவாக எடுத்தோம் என்றா 2 தர 3 முழுவதின் வர்க்கம் என்று போடலாமா இல்லையா? 2னுடைய எல்லாத்திர அடுக்கும் சமன். இப்ப இந்த வர்க்கத்தை வெட்டக்கோல வர்க்க மூலம் போய்விடும் என்று தரம் 8ல வர்க்க மூலம் என்ற பாடத்துல படிச்சிருக்கோம். அந்த மெத்தட்டையும் பயன்படுத்தலாம். இப்ப மிச்சமாக என்ன இருக்கு, வர்க்க மூலம் போனா அந்த உள்ளுக்கு வர பெருமானம் மட்டும் வரும். அப்ப 2ஆல பெருக்கி 4, 4 2, 8 24. அப்ப இந்த மெத்தட் ஊடாகவும் அந்த சதுர எண் தெரியாத மாணவர்களுக்கு முதன்மை காரணியின் பெருக்கத்தை வைத்து அதனுடைய சோடியாக்கி பெருமானத்தை கண்டுபிடிக்க முடியும். ரைட். இப்ப 11வது கேள்வி, ஒரு செவ்வகம் ஒன்று தரப்படுது. அந்த செவ்வகத்தினுடைய சுற்றளவு. செவ்வகத்துல பண்பு என்ன? எதிர்பக்கம் ஒன்றுக்கொன்று சமனாக இருக்கும். அப்ப இது 5.3, இது 2.7. அப்ப இதை வளைத்து கூட்டினாலும் சுற்றளவு வரும். அல்லது இன்னும் ஒரு மெத்தட் இருக்கிறா, எதிர்பக்கம் 2 சோடி இருப்பதனால 2 போட்டு நீளத்தையும் அகலத்தையும் கூட்டி அதை வார விடைய 2ஆல பெருக்குறேன். இதுவும் ஒரு மெத்தட். அப்ப 2க்கும் அடைப்புக்கும் இடையில தர அடையாளம் இருக்கும். கூட்டி நீங்க என்ன சொன்னா 8 என்று வரும். அப்ப 8 2ஆல பெருக்கும் போது இந்த உருவத்தினுடைய சுற்றளவு 16 சென்டிமீட்டர் என்று வரும். பரப்பளவை கேட்டதான் பிள்ளைகள் நீளத்தையும் அகலத்தையும் பெருக்கின பரப்பளவு வரும். அதே போன்று 12வது கேள்வி ஃபர்ஸ்ட் டைம்ல படிக்கப்பட்ட திரவ அளவீடு சம்பந்தமான கேள்வி. 1 மீட்டர் நீளமும் 0.5 மீட்டர் அகலமும் 25 சென்டிமீட்டர் உயரமும் உடைய கனவுரு வடிவ பாத்திரத்தின். அப்ப நம்ம ஒரு கனவுருவை பரும்படியாக வரைந்து கொள்வோம். அவன் என்னென்ன மெஷர்மெண்ட் அளவிட சொல்றான்ங்கிறத பாருங்க. நீளம் 1 மீட்டர், அகலம் 0.5 மீட்டர், உயரம் 25 சென்டிமீட்டர். அழகு மாறுது, அதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். முதலாவது கேள்வி லீட்டர்ல கேட்க கொள்ளளவு. பொதுவாக கனவளவுக்குரிய சமன்பாடு நீளம் தர அகலம் தர உயரம் அல்லது அடிப்பரப்பளவு தர உயரம். அடிப்பரப்பளவை தந்து போடு கனவளவை கேட்டா அடிப்பரப்பளவுன்னா நீளம் தராக இருந்து 2க்கும் பதிலாக அடிப்பரப்பளவு தர உயரம் என்று வரும். அப்ப இந்த அடிப்பரப்பளவு தரலைங்கிறதால அந்த 3ஐயும் பெருக்க வேண்டும். அடுத்த விடயம் 3னுடைய அலகும் சமனாக இருக்க வேண்டும். தார பெருமானத்தை பெருக்கிறது பாருங்க வித்தியாசமாக இருக்கு. அப்ப எல்லாத்தையும் சென்டிமீட்டருக்கு மாற்றுவோம். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டர், 0.5 மீட்டருங்கிறது 50 சென்டிமீட்டர். அப்ப 100 சென்டிமீட்டர், அகலம் 50 சென்டிமீட்டர், உயரம் 25 சென்டிமீட்டர். இப்ப பெருமானத்தை மட்டும் பெருக்குவோமா? அந்த சைபர் அதாவது 0 விட்டு போட்டு பெருமானத்தை மட்டும் பெருக்குவோம். 25 5ஆல பெருக்கினா 125, அதை 1ஆல பெருக்கினா 125 தான். விட்ட 0 சேர்த்தோம்னா 3 0. அப்ப இவ்வளவும் சென்டிமீட்டர் கணம் என்று வரும். ஆனா கேட்ட கேள்வி லீட்டர் என்பதனால நம்ம திரவ அளவீடுல படிச்சிருக்கோம் 1000 சென்டிமீட்டர் கணம் 1 லிட்டர். 1000 சென்டிமீட்டர் கணம் 1 லிட்டர். அப்ப சென்டிமீட்டர் கணத்தை லிட்டருக்கு மாற்றணும் என்றால் 1000ஆல பிரிக்கணும். அப்ப இவர் 1000ஆல பிரிக்கும் போது 1000க்கு 3 0 வெட்டுப்பட்டா
125 லிட்டர் என்று கடைசி விடை கிடைக்கும். தெளிவாக இருக்கணும். இதுல ரெண்டாவது கேள்வி கேட்கான் மில்லி லிட்டர்ல தரட்டான். அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும், 1 சென்டிமீட்டர் கனம் 1 மில்லி லிட்டர் என்ற அடிப்படையில் பெருமானத்தில் மாற்றம் வராது, அலகுல மட்டும் மாற்றம் வரும். அப்ப 1,25,000 சென்டிமீட்டர் கனம் என்றா அதே விட அலகு மட்டும் மாறும் மில்லி லிட்டர். இவ்வாறு அந்த தொடர்பை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னால் இலகுவாக விடையை எழுதி கொள்ள முடியும். இந்த 13வது கேள்விக்கு படம் ஒன்று தரப்படுது. கேள்வி என்னன்னு சொன்னா, கோணங்கள் சிபிடி, கோணங்கள் பாருங்க, சி பி டியும் பிசிஇங்கிறது இரு சமக்கூறாக்கிலேயே. அப்ப இந்த கோணத்தை என்ன செய்யுமா, இந்த ஏங்கிற கோடு, இந்த கோடு இரு சமக்கூறாக்கும். அதே மாதிரி இந்த கோணத்தையும் ஏசி என்ற கோடு இரு சமக்கூறாக்கும் என்று சொல்லப்படுது. பிடியும் சிஇயும் சமாந்தரம் என்று சொல்லப்படுது. கேள்வி பிஏசியினுடைய பெருமானம், இந்த கோணத்தினுடைய பெருமானம் எதுவாக இருக்கும் என்று கேட்க. அப்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம எக்ஸ் எடுப்போமே. உதாரணத்துக்கு இது மொத்தம், இது ஒரு எக்ஸ் என்றா தெளிவாக விளங்கணும். இது எக்ஸ் என்றா இதுவும் என்னவாக இருக்கும், எக்ஸா இருக்கும். காரணம், இந்த இது மொத்தம் 2x பாகண்டா இது இந்த கோணத்தை இரு சமனாக பிரிக்கும். அப்ப 2x எடுத்தோம்டா இந்த இடம் x, இந்த இடமும் x இருக்கும். இவ்வளவு நம்ம 2y என்று எடுத்தோம்டா இந்த இடம் y ஆக இருக்கும், இதுவும் y. அப்ப ரெண்டையும் சேர்த்து 2y. அப்ப உங்களுக்கு தெரியும்டா இதுவும் இதுவும் சமாந்தரம் என்று சொன்னா, நம்ம பாவடிவத்தை வரைந்தோம் என்று சொன்னா, பாவடிவத்தை வரைய கோல எக்ஸும் எக்ஸும் எத்தனை 2x ஆக, வையும் வையும் 2y, நேய கூடம் தான் பாவடிவம். ரெண்டையும் கூட்டும் போது 180 பாகை என்று படிச்சிருக்கோம். இப்ப இதுல 2 பொதுவாக எடுத்தா எக்ஸ் பிளஸ் y சம 180 என்றா 2 பெருக்கப்படுது, அங்கே போனா பிரிபாடும். அப்ப எக்ஸ் பிளஸ் y சம 90. அப்ப நீங்க நேரடியாக இதை 90 எடுத்து போட்டு 45 45 45 45 எடுக்கலாம். இதான் செய்முறை. இந்த எக்ஸையும் வையையும் இல்லை, இந்த எக்ஸையும் இந்த வையையும் கூட்டி வாரது 90 பாக. ஆனா எக்ஸ் 45 y 45 நீங்க கணிப்பீடு செய்ய முடியாது. சில நேரம் எக்ஸுக்கு 60 வரலாம், வைக்கு 30 வரலாம், எக்ஸுக்கு 70 வரலாம், வைக்கு 20 வரலாம். அந்த ரெண்டு கோணத்துல கூட்டுத்தொகை 90 வரும். இதை விளங்கி கொண்டு இப்ப பிஏசியில பருமனை கேட்டா இப்ப முக்கோணிக்கு வரும். பிஏசி இந்த முக்கோணிக்கு அகக்கோணத்தின் கூட்டுத்தொகையை பார்ப்போம். பிஏசி சாக இந்த கோணத்துல பேரை போட்டிருக்கேன், எக்ஸ் ஆக y சம 180 பாக. ஆல்ரெடி எக்ஸ் பிளஸ் y சம எத்தனை கண்டு வைத்துட்டோம், 90. அப்ப இந்த ரெண்டுக்கும் பதிலாக பிஏசி சாக இந்த ரெண்டுக்கும் பதிலாக 90 சம 180 கூட்டுப்படுது. சமனுக்கு அங்கால போன கழிப்படும். அப்ப பிஏசியினுடைய பெருமானம் 90 பாகை என்று கிடைக்கும். அப்ப தெளிவாக இந்த விடயத்தை விளங்கி இப்படியான கேள்விகள் வரும்போது சரியான முறையினூடாக செய்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா 15வது கேள்வி உங்களுக்கு சிலபஸில் இல்லை, இது 10ஆம் ஆண்டு கேள்வி ஒன்று போடப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் அதை விடுங்க. 15வது கேள்வி மாதிரி உங்களுக்கு செகண்ட் டேர்மில் வராது பிள்ளைகள், அது சுவர் சரிதானே. அது 10ஆம் ஆண்டில் அந்த கணக்கு இருக்கு. 16வது கேள்வியை பாருங்க. mx சமன் cx ஆக d. இதுல எக்ஸை எழுவாய் மாற்றம் செய்யணும். அப்ப உங்களுக்கு சூத்திரங்கள் என்ற பாடம் ஒன்று தனி அழகாக இருக்கின்றது. எதை எழுவாய் மாற்றம் செய்ய சொல்றானோ அது தனி இருக்கணும், மற்ற எது சமனுக்கு அங்கால கொண்டு போகணும். அதன் அடிப்படையில் இரண்டு பக்கம் எக்ஸ் இருந்தா அந்த எக்ஸ் என்ற இனத்தை ஒன்றாக சேர்க்கணும். அப்ப mx அப்படியே வைத்து போட்டு cx கூட்டுப்படும், இங்கே வந்தா கழிப்படும், d மட்டும் இருக்கும். அப்ப எதை எழுவாய் மாற்றம் செய்ய சொல்றான், எக்ஸ். அப்ப எக்ஸ் இதுல பொதுவாக எடுக்க முடியுமா, முடியாது. ரெண்டு உறுப்புலையும் இருந்து பாருங்க, எக்ஸ் எக்ஸ் இருக்கிறதால எக்ஸை பொதுவாக எடுத்தா அந்த எக்ஸ் போனா இப்ப எம் சாய எக்ஸ் போனா சி சமன் டி. இப்ப எதை பொதுவாக எடுக்கணும், எக்ஸ். அப்ப எக்ஸை மட்டும் வைத்துக் கொண்டு எம் சாய சி பெருக்கப்பட்டா சமனுக்கு அங்கால வந்தா எம் சாய சி பிரிப்படும். அப்ப எக்ஸ் சமன் டி சாய எம் சாய சி என்று விடை கிடைக்கும். ஏக்கு சய 3, பிக்கு 2, சிக்கு மறை அரை என்று சொல்லப்படுது. அப்ப 5 பி சாக 2 ஏ சய 2 சியின் பெருமானத்தை கேட்டா
முதலாவது இதை பெருக்கமாக எழுதுவோம். 5 தர பி சக 2 தர ஏ சய 2 தர சி. அப்ப 5 தர பியின் பெருமானம் 2 சக 2 தர ஏயின் பெருமானம் மறை 3 சய 2 தர சியின் பெருமானம் மறை 6. மறையை கண்டா நீங்க பிரக்கெட் பண்ணி எழுதுறது நல்லது. இப்ப பாருங்க I2 10 நேர மறையால பெருக்கினா மறை 3 6. இவரத்தை 2 சுருக்கலாம். பெருக்கல் வந்தா சுருக்கல் இருந்தா சுருக்கணும். அப்ப ஒரு முறை மறையால பெருக்கிற நேராக மாறும். 1 1. இப்ப 10 இருந்து 6 போனா 4. அப்ப 4 சக 1 5 என்று இந்த கேள்விக்கான விடை கிடைக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கடா. நம்ம தசம எண்களை மட்டன் தட்டல் சம்பந்தமாக படிச்சிருக்கோம். அப்ப 58.694 கிட்டிய முதலாம் தசமதானம், கிட்டிய 10, கிட்டிய முழு எண் என்று 3 கேள்வி கேட்கப்படுது. முதலாவது கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு மட்டன் தட்டணும் என்றால் முதலாம் தசமதானம்ங்கிறது தசத்துக்கு வலப்பக்கம் பாரதான் முதலாம் தசமதானம். அப்ப இரண்டாம் தசமதானத்தை பார்க்கணும். 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருந்தால் இரண்டாம் தசமதானத்தோட சேர்த்து வலப்பக்கம் இருக்கிற அனைத்தும் பூஜ்ஜியமாக முதலாம் தசமதானத்துல 1 கூடும். எப்ப 5 இல்லாட்டி 5ஐ விட அதிகம் என்று சொல்றார். அல்லது 5ஐ விட குறைய 4 3 2 1 பூஜ்ஜியம் வந்தா அதே மாதிரி இரண்டாம் தசமதானத்தோட சேர்த்து வலப்பக்கம் இருக்கிறது பூஜ்ஜியமாக முதலாம் தசமதானத்துல மாற்றம் வராது. இதுதான் தியரி. அப்ப அதை விளங்கி கொண்டு இது 9. அப்ப 5ஓட கூடங்கிறதால இது 2 பூஜ்ஜியமாகவும் போட தேவையில்லை. இங்கால 1 கூடும். அப்ப 58.7 0 போட்டாலும் சரி 58.72 போட்டாலும் சரி. செகண்ட் ஒன் கிட்டிய 10க்கு மட்டன் தட்டணும் வேண்டா. இது 1ஆம் இடத்து இலக்கம். இதான் 10. 10க்கு மட்டன் தட்டக்குள்ள 1ஆம் இடத்து இலக்கத்தை பாருங்க. அதே ரூல் 5ஐ விட கூட 5 அல்லது 5ஐ விட கூடன்னு சொன்னா எல்லாம் இதோட சேர்த்து வலப்பக்கம் இருக்கிற எல்லாம் பூஜ்ஜியமாகும். இதில் 1 என்ன செய்யும் கூடும். அப்ப கூட கோல 6 இது பூஜ்ஜியமாகும். தசத்துக்கு இஞ்சால பூஜ்ஜியம் அந்த போட தேவையில்லை. போட்டாலும் சரி 60 என்று வரும். அதே போன்று கிட்டிய முழு எண்ணுக்கு கேட்டா தசத்துக்கு வலப்பக்கம் வர முதலாம் தசமதானத்தை மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இலக்கத்தை மட்டும் பாருங்க. சில சேர்மார் 3 இலக்கத்தையும் பார்க்க சொல்லுவாங்க. 3 இலக்கம் வந்தா 500 அல்லது 500ஐ விட கூட. 2 இலக்கம் வந்தா 50 அல்லது 50ஐ விட கூட. 1 இலக்கம் வந்தா 5 அல்லது 5ஐ விட கூட என்று சொல்லுவாங்க. நான் எல்லாத்துக்கும் பொதுவாக எத்தனை தசமதானம் வந்தாலும் பிரச்சனை இல்லை. முதலாவது இலக்கத்தை மட்டும் பாருங்க. ரூல் அதான் 5 அல்லது 5ஐ விட கூடன்னு சொன்னா எல்லாம் பூஜ்ஜியமாகும். இங்க 1 கூடும். 5ஐ விட குறை என்று சொன்னா எல்லாம் பூஜ்ஜியமாகும். இந்த முழு எண்ணில மாற்றம் வராது. அப்ப 6ங்கிறது 5ஐ விட கூட எல்லாம் பூஜ்ஜியமாகும். இங்க 1 கூடும். அப்ப 58ஓட 1 கூட்டினா 59 என்று விடை கிடைக்கும். இது 18வது கேள்விக்கு விடை. 19வது கேள்வி. ஒரு ஆஸ்திரேலியா டாலரின் பெறுமதி இலங்கை பெறுமதியில 138 ரூபா 45 சதம் ஆகும். இப்ப கேள்வி 4984.2 ஆஸ்திரேலியா டாலராக மாற்றும் ஒருவருக்கு கிடைக்கும் டாலர் பணம் எவ்வளவு? அப்ப இது இலங்கை ரூபா. அப்ப இலங்கை ரூபாவில் இப்படி ஒரு பணம் கிடைச்சா அதை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போனா அது டாலருக்கு மாற்றி கொண்டு போகணும். அப்ப அது எத்தனை டாலர்னு கேட்க இவ்வளவு ரூபாவும் எத்தனை டாலர்னு கேட்டா $1 இலங்கை ரூபா படி 138.45. அப்ப இதால பிரிக்க வேண்டும். பிரிக்கும் போது அந்த விடை உங்களுக்கு கிடைக்கும். எப்படி பிரிக்கிறேன்னு சொன்னா இப்ப உங்களுக்கு கணிகருவி தரமாட்டான், கால்குலேட்டர் தரமாட்டான். ஸோ இதை நீங்க என்ன செய்யுங்க தெரியுமா? இதை பின்னதுக்கு மாத்துவோமே. பெஸ்ட்டுக்கு பின்னதுக்கு மாத்துவோம். தசத்துக்கு வலப்பக்கம் 1 இலக்கம் வந்தா ஒரு பூஜ்ஜியம் உள்ள பெருமானம் 10. தசத்தை மறைத்தா 49,842 பிரித்தல் அடையாளம். தசத்துக்கு வலப்பக்கம் 2 இலக்கம் இருக்கு. ஸோ 100. மேலுக்கு தசத்தை மறைத்தா 13,845 வரும். இப்ப பாருங்க 10 49,842 பிரித்தல பெருக்கலாக மாற்றக்கோல 100 மேல போகும் 13,845 கீழே வரும். 10ல வார ஒரு சைஃபரும் 100ல வார ஒரு சைஃபரையும் என்ன செய்யலாம்? சுருக்கலாம். அடுத்தல பாருங்க சுருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை.
இப்போ சுருக்க முடியாது என்று தான் வரும். அப்போ நீங்கள் இதை பெருக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ 4000 பாருங்களா, 49,842 பிரிக்கப்புறம் 138 45 பிரித்தா 3.6 வரும். அப்போ இதை சுருக்கினா இதை இதால் பிரித்தா 3.6. அப்போ 49,842 13,845 நீங்கள் டானா வடிவத்தை போட்டு பிரித்து பாருங்க 3.6. அந்த 3.6 இப்போ மேலுக்கு என்ன இருக்கு 10 இருக்கு. 10க்கு ஒரு பூஜ்ஜியம்ங்கிறதால ஒரு தசமதானம் வலப்பக்கம் நகரும் போது $36 என்று கிடைக்கும். அந்த $36 தான் இலங்கை ரூபா படி மொத்தம் 4,984.2 ரூபா என்று கிடைக்கும். அது இப்படியான கேள்வி வந்தால் இந்த மெத்தடூடாக நீங்கள் சுருக்கி கொள்ளுங்க. இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான இதை முழு எண்ணுக்கு மாற்றியும் நீங்கள் என்ன செய்யலாம், பிரித்து காட்டி விடையை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று கடைசி கேள்வி 20வது கேள்வி, ஒன்றை ஒன்று இடைவெட்டும் இரு நேர்கோடுகள். தெளிவாக பாருங்கன்னா அமைப்பு சம்பந்தமான கேள்வி. அப்போ ஒன்றை ஒன்று இடைவெட்டும் என்று சொன்னால் 2 நேர்கோடுகள் தானே ஒன்றை ஒன்று இடைவெட்டும். அப்போ இடைவெட்டும் போது என்ன வரும், கோணம் வரும். அப்போ கோணம் எப்போது வரும் என்று கேட்டால் 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டணும், அதற்கு சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கை வரைக என்று சொன்னால் பிள்ளைகள் தெளிவாக விளங்கணும். அப்போ 2 நேர்கோடும் சந்திக்கின்ற இந்த உச்சி இந்த புள்ளியிலிருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்க வரையணும் என்றால் பென்சிலை கவராயத்தில் மாட்டிக்கொண்டு கவராயத்தின் ஊசி பகுதியை இந்த உச்சியில குத்தணும். ஒரு சிறிய தூரத்தை நீங்கள் கவராயத்தின் ஊடாக இந்த சிறிய டிஸ்டன்ஸ் எடுத்து இந்த 2 நேர்கோடையும் வெற்ற மாதிரி ஒரு வில் வரையணும். சரியா, கவராயத்தில் ஊசை குத்தி பென்சிலால் இந்த வில் வரையணும். அந்த வில் 2 பக்கம் என்ன செய்யும், 2 நேர்கோட்லையும் வெற்ற புள்ளியை நீங்கள் மார்க் பண்ணி இவ்விடத்தில் கவராயத்தில் ஊசியை நீங்கள் மார்க் பண்ணி பதிஞ்சு அதாவது குற்றி அளவை மாற்றலாம் என்று சொன்னால் கூட்டலாம் அல்லது குறைக்கலாம். நீங்கள் கூட்டிக்கொள்ளுங்க, கொஞ்சம் கூட்டிக்கொள்ளுங்க. இவரத்தை ஊசை வைத்து அந்த கூட்டிக்கொண்ட பென்சில் அந்த தூரம் எது வரை விட்டுதோ அது வரைக்கும் இந்த வில்லை வரைங்க. இப்படி ஒரு வில் ஒன்று வரும் வரைந்தால் அந்த அளவை மாற்றாமல் இவரத்தை வைத்து நீங்கள் எந்த தூரத்தில் இந்த வில் வரைந்தீங்களோ அந்த அளவை மாற்றாமல் மற்றைய பக்கம் வெற்ற இந்த பகுதியில் ஊசியை வைத்து மறுபடியும் ஒரு வில் ஒன்று வரையணும். அந்த 2 வில்லும் என்ன செய்யும், சந்திக்கும். அப்போ சந்திக்கிற புள்ளியையும் இந்த உச்சியையும் சூழரை வைத்து இணைத்தீங்கன்னு சொன்னால் இதான் இரு நேர்கோடுகள் இடைவெட்டும் அந்த புள்ளியிலிருந்து சம தூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்கு. இந்த ஒழுக்குடைய பெயர் தான் கோண இரு சமக்கூராக்கி. அதாவது இது மொத்தம் 60 பாகம் என்று சொன்னால் இந்த இடம் 30, இந்த இடம் 30. அப்போ இங்கே என்ன கோணம் வருதோ அந்த கோணத்தை இரு சமனாக பிரிக்கும். அந்த இரு சமனாக பிரிக்கும்ங்கிறதுக்குரிய அந்த ஒழுக்கினுடைய பெயர் தான் கோண இரு சமக்கூராக்கி என்று அழைக்கப்படும். அப்போ இவ்வளவு தான் அனுப்பப்பட்ட செகண்ட் டைம் பேப்பர், 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற பேப்பர். இதே போன்று உங்களுக்கு ஒரு 3 பேப்பர் 1 தொடக்கம் 20 வரையான கேள்வி பகுதிகளை விளங்கப்படுத்தியதன் பிற்பாடு தான் பாற்றூல் இருக்கக்கூடிய கேள்வி பகுதியில் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படும். அடுத்த வகுப்பில் இன்னும் ஒரு பேப்பர், அதாவது 1 தொடக்கம் 20 வரையான மற்றும் ஒரு நடைபெற்ற வினாத்தாள் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.